மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வீட்டில் மகர ராசியில செவ்வாய் கிரகம் உதயமாகிறார். இதனால செவ்வாய் 4 மற்றும் 11ஆம் வீடுகளின் உரிமையை இந்த ஒரு நேரத்துல பெற்றிருக்கிறார். அசையும் லக்னத்திற்கு 11ஆம் வீடு பாதகஸ்தானமாக இருக்கிறதுனால செவ்வாய் பாதக கிரகமாக உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு நேரத்துல மாற்றம் அடைகிறார். 11ஆம் வீடும் உங்களுக்கு ஒரு ஒரு லாபகரமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வீடாக செவ்வாய் உங்களுடைய வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார். நிதி மற்றும் ஆதாயங்கள் அறிகுறிகள் செவ்வாய் பலத்துடன் இருந்தால் நிதிநிலை உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நன்றாகவே இருக்கும். மற்ற நேரத்தை விட இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதுக்கப்புறம் வருகின்ற நாட்கள்ல கட்டாயமா நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவானது கிடைக்கும். தாய் சுகம், வீடு, வாகனம் அனைத்துமே இந்த ஒரு நேரத்துல நீங்க நினைத்தபடி நினைத்த செயல்களை உங்களுக்கு தேடி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனா ஆரோக்கியம் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல நீங்க நினைத்த மாதிரி இருக்காது. திடீர்னு உடல்நிலை சரியில்லாம போகுது. உங்களுடைய ஆரோக்கியத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு ஏற்படும். செவ்வாய் தோஷம் ஏற்பட்டாலோ இல்லைன்னா கெடுதல் பெற்றாலோ ஆரோக்கியம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். ஆனா இழப்புகள் விளைவாக இருக்கும். அது மட்டும் இல்லாம நிதி சிக்கலிலும் உங்களுக்கு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். 4ஆம் வீட்டில் காரகத்துவமும் உங்களுக்கு கெட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கும். ஆனா இந்த நேரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாகத்தான் மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கிறது. மகரம் ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு நாள்ல இன்று உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய மனைவியுடனோ இல்லைன்னா உங்களுடைய நண்பர்களுடனோ உங்களுடைய உள்ளக்க இருந்த அனைத்து விதமான உணர்வுகளையும் சில ரகசியங்களையும் நீங்க மற்றவங்ககிட்ட கூறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கண்டிப்பா கிடைக்கும். உங்களுடைய மனதில் இருக்கும் பாரத்தை இந்த ஒரு நேரத்துல நீங்க இறக்கி வைப்பீங்க. இதனால நீங்க மிகவும் சந்தோஷப்படுவீங்க. இத்தனை நாட்கள் உங்களுக்கு இரவு நேரத்துல தூக்கம் இல்லாம இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நாள்ல நீங்க நல்லா தூங்குவீங்க. ஏன்னா உங்களுடைய பாரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு பிடித்த நபரிடம் நீங்க கூறியிருப்பீங்க. இதனால நீங்க மனம் மீட்டு தூங்கக்கூடிய ஒரு நேரமானது உங்களுக்கு கட்டாயம் அமையும். அதே மாதிரி வாழ்க்கை துணையுடன் மனம் மீட்டு வெளிப்படையாக பேசக்கூடிய வாய்ப்பினையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் உங்களால் பெற முடியும். இத்தனை நாட்கள் மனசுக்குள்ளேயே வைத்துக் கொண்டிருந்த சில ரகசியங்களை உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் நீங்க கூறுவீங்க. இதனால மிக பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மீட்டு கொண்டு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கொண்டு வரப்படும். தொழில் வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த வெற்றியை இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய தொழில் வாழ்க்கையிலும் இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய கண்கூடாக அதையும் நீங்கள் பார்க்க முடியும். நினைத்த காரியம் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். ரொம்ப நாட்களா நீங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைத்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு நேரத்துல வெளிநாடு செல்வதற்கான விசாவானது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதனால நீங்களும் உங்களுடைய குடும்பமும் மிகவும் சந்தோஷப்படுவீர்கள். அலுவலகத்தில் சற்று வேலைப்பளு வந்து அதிகமாகத்தான் இந்த ஒரு நாள்ல இருக்கும். எனவே இந்த ஒரு நாள்ல முடிந்த அளவிற்கு பல்ல கடிச்சிக்கிட்டு உங்களுடைய வேலையும் மற்றவங்க வேலையும் சேர்த்து பார்த்து விடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. அரசியலில் உள்ளவர்களுக்கு புது பதவி இந்த ஒரு நாளில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். தேகம் பளிச்சிடும் பெண்களுக்கு தேவையான பொருட்கள் இந்த ஒரு நேரத்துல நீங்க வாங்கி கொடுப்பீங்க. கொடுக்கல் வாங்கலில் சுமூகமாக நீங்கள் செல்வது மிகவும் நல்லது. கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு தெரிந்த நபரோ தெரியாத நபரோ அவர்களுடன் எந்த விதமான பிரச்சனைகளிலும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் ஈடுபடக்கூடாது. முடிந்த அளவிற்கு பொறுமையாக இருங்கள். பொறுமையாக இருந்த அந்த கொடுக்கல் வாங்கல எப்படி நீங்க கொடுத்ததை வாங்க முடியுமோ அதை வாங்கிவிட்டு சென்று விடுங்கள். மீண்டும் அந்த நபருடன் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளாமல் இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு நீங்கள் நினைத்த மாதிரி இந்த ஒரு நாளானது கட்டாயமாக அமையும். இந்த ஒரு நாள்ல உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. கண்டிப்பா இந்த ஒரு நாளானது நீங்கள் நினைத்தது போல் உங்களுக்கு அதிக அளவு வெற்றியை தேடி கொடுக்கும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுகள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கை